லாஸ்ட் வீடியோல நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இன்வெஸ்ட்மெண்ட் சைடே போ முடியும்னு சொல்லியிருந்தோம். அந்த பேஸ்மெண்ட்ட நம்ம ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட ஆக்சுவல் மந்த்லி பட்ஜெட் பிரேக் டவுன் இருந்தா தான், உங்களால அந்த பில்லர்ஸ்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் எப்படி என்னோட பர்சனல் லைஃப்ல நான் பர்சனலா என்ன யூஸ் பண்றேன்னா, கூகுள் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றேன். என்னால மொபைல்லயும் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஐபேட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இதுல இருந்து வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் பர்சனலா மொபைல்ல இருந்து தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெம்ப்ளேட்டை நான் சிஸ்டமில் டிசைன் பண்ணிடுவேன். அப்புறம் மொபைலில் தான் அப்பப்போ அப்டேட் பண்ணி என்னோட ட்ராக்கிங்கை நான் அதில் பார்த்துப்பேன். இப்போ உங்களுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இது ஜென்ரிக்காக போட்டிருக்கேன். இதுலேயே எல்லாமே கவர் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுமோ அதில் போய் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நான் இது ஒரு கூகுள் எக்ஸல் ஷீட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்காண்டி நான் தனியாக கிரியேட் பண்ணது. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிரேக் டவுன், இல்லை நீட்ஸ் என்ன, வாட்ஸ் என்ன, சேவிங்ஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலம் இருக்குது. 4 காலமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரிஸில் வந்து மெயினான மேஜர் கேட்டகரிஸ் என்னென்ன யூஸ் ஆகுது, அப்புறம் சப் கேட்டகரி, தென் இன்கம், தென் எக்ஸ்பென்ஸ், தென் ரிமார்க். இதை வச்சு நீங்கள் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் மேஜரான பார்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்கமில் வந்து 2 காலம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்கம் என்னோட மந்த்லி இன்கம், செகண்ட் வந்து இது மேபி உங்கள் ஒய்ஃப் இன்கம் ஆட் பண்ணலாம். இது அவங்களோட விஷ். கரெக்டாக இது இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, இல்லை ரெண்டல் இன்கம் வருது, இல்லை நீங்கள் பாண்ட்ஸில் வச்சுருக்கீங்க, பாண்ட்ஸ்லேருந்து பணம் வருது, இல்லை சப்போஸ் ஃப்ரம் எனி அதர் ஜாப். ஓகேவா? பேரலாக நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஜாப் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அடிஷ்னல் செகண்டரி இன்கமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் மேஜரான திங்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ்லாம் அதிகமாக நான் டிக்ளேர் பண்ணிக்கேன். ஏன்னா இதில் தான் எனக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போகுது. அதை நான் டீட்டெயில் என்னால் எவ்வளோ தூரம் பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களால் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸை பிரேக் டவுன் பண்ணுறீங்களோ உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த இடத்துல எக்ஸஸாக தேவையில்லாமல் நீங்கள் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் குறைச்சா இங்கே சேவ் பண்ணலான்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்மாலாக பிரேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்பெண்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக இதெல்லாம் என்னோட பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு, மெயின்டெனன்ஸு, ஃபுட்டு, இதெல்லாம் எனக்கு வந்து பாண்ட்ஸில் தான் வரும். ஏன்னா இது இல்லாமல் என்னால் ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் அந்த மந்த் எண்டை நான் ஓட்ட முடியாது. கரெக்டாக தென் நான் பேரண்ட்ஸ்க்கு அமௌண்ட்டாக அனுப்பணும். அதுவுமே எனக்கு வந்து பாண்ட்ஸ் தான். ஏன்னா நான் மந்த்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஷேர் பண்ணணும். அப்புறம் என்னோட கிரெடிட் கார்ட்ஸ், நான் கிரெடிட் கார்ட்ஸ் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்ணுறேன். பட் நான் எதுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன்னா, அதில் எனக்கு இப்போதைக்கு நான் ஒரே கிரெடிட் கார்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற கிரெடிட் கார்டெலாம் மேக்ஸிமம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அமேசான் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் ஏதாச்சும் யூட்டிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை பில்லு, மொபைல் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் இபி பில், கேஸ் பில், அப்புறம் ஏதாச்சும் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுறேன்னா எனக்கு 5% கேஷ்பேக் வருது. அந்த கேஷ்பேக்கை நான் திரும்பியும் அமேசான் பே வேலட்டுக்கே வந்துடும். திரும்பியும் நான் வைஃபைக்கோ, மில்க்குக்கோ, மொபைல் ரீசார்ஜுக்கோ அந்த மாதிரி தான் நான் திரும்பியும் யூஸ் பண்ண போகிறேன். யூட்டிலிட்டிஸ் மேக்ஸிமம் நான் இதிலேயே கவர் பண்ணுறேன். அமேசான் ஐசிஐசிஐ கார்டு எனக்கு 5% எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருது. நான் அதை திரும்பியும் வைஃபைக்கோ யூட்டிலிட்டிஸ்க்கோ தான் யூஸ் பண்ண போகிறேன். நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதில் 5% சேவ் பண்ணால் உங்களுக்கு தானே பெனிஃபிட். நீங்கள் உங்கள் கையிலேருந்து நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்புறம் நான் மெய்டு, குக் இருக்காங்க, அப்புறம் ஹவுஸ் கிளீனிங், அப்புறம் கார் கிளீனிங், இதெல்லாம் தனித்தனியாக இதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ்டாக போகிறது. எனக்கு தெரியும் இந்த வர சேலரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வாண்ட்ஸ். நீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும்னா இன்சூரன்ஸ். நான் நினச்சா பே பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் நான் ஏன் பே பண்ணுறேன்னா, இது இல்லாமல் என்னால் இந்த பேசிக் பில்லர்ஸ் நான் சொன்னேன்ல, அதுக்கு நான் போகவே முடியாது. ஸோ நான் இப்போதைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், தென் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு ஆஃபீஸ்லேயே கவர் பண்ணிடுறாங்க. எனக்கும் சரி, என் ஒய்ஃபுக்கும் சரி, என் பேரண்ட்ஸுக்கும் நான் அடிஷ்னலாக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி. அதே மாதிரி நான் பேரண்ட்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். அடிஷ்னலாக இது நான் பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் இந்த அமௌண்ட்டை நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, சப்போஸ் எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூஸ், டேப்லெட் வாங்கணும் அந்த மாதிரி வரும்போது நான் அந்த டைமில் கொடுப்பேன். இல்லைன்னா நான் இந்த அமௌண்ட்டை தூக்கி நான் திரும்பியும் இன்சூரன்ஸ் நான் அடிஷ்னலாக பேரண்ட்ஸுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயும் கொடுக்குறாங்க. பட் நான் ஆஃபீஸோடதை மட்டும் நம்பாமல் அடிஷ்னலாக என்னால் வெளியிலையும் வச்சுக்கணுங்கிறதுக்கான. ஏன்னா இப்போ இருக்கிற எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 to 20 lakhs ஆகுது மினிமம் ஒரு நார்மல் விஷயத்துக்கே செலவாகுது. ஸோ நான் அதனால் அடிஷ்னலாக இன்சூரன்ஸ் அவுட் சைட்லேயும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காண்டி கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தனியாக ஒரு அமௌண்ட் நான் அவங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட இன்கமும் எக்ஸ்பென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆக்சுவலாக என்ன உங்களுக்குன்னு எவ்வளோ இன்கம் வருது, உங்களுக்குன்னு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, மந்த்லி நீங்கள் ட்ராக் பண்ணால் தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். இல்லைன்னா உங்களால் ஓகே காசு இருக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நம்மலாம்
யூபிஐல பே பண்ணுறோம். யூபிஐல பே பண்ணுறதால அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கண்மூடித்தனமாக நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோம். ஸோ முடிஞ்ச அதை கேஷாக எடுத்து வித்ட்ரா பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்து பாருங்கள். மேபி கொஞ்சம் அது எஃபெக்டிவாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அது பெட்டராக இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாண்ட்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் எப்படி நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத, இதை பேலன்ஸை தான் நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு இடத்துல வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்க சேவிங்ஸை நான் மேக்ஸிமம் இங்கே தான் அலோகேட் பண்ண போகிறேன். பர்சனல் எமர்ஜென்சி, தென் ஐஎன்டி ஸ்டாக்ஸு, யூஎஸ் ஸ்டாக்ஸு, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதில் தான் மேஜராக என்னோட சேவிங்ஸ் கான்ட்ரிபியூஷன் போகுது. இது எனக்கு காம்பவுண்டிங்கில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அது எல்லாமே நான் எதுவுமே ட்ரேடிங்கும் எதுவும் பண்ணுறதில்ல. பண்ணுறது எல்லாமே லாங் டேர்ம் தான். அதர்ஸ் வந்து நான் எதுக்கும் ஒரு 10,000 பஃபர் அமௌண்ட் வச்சுப்பேன். சம்டைம்ஸ் திடீர்னு நம்ம அவுட்டிங் வெளியில் போவோம் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை நெய்பர்ஸோட. அப்புறம் திடீர்னு கேஷ் கூட லாஸ்ட்டாக நாங்கள் ஏற்காடுலாம் போயிருந்தோம். அந்த டைமில் யூபிஐ ஒர்க் ஆகலை. அந்த டைமில் எனக்கு கேஷ் தான் ஹெல்ப் ஆச்சு. கையில் ஒரு 5,000 மினிமம் அது நல்லது. ஸோ இதுதான் என்னோட மந்த்லி பட்ஜெட் பிரேக் டவுன். இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் எவ்வளோ, ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம்லேருந்து 70-80% வந்து எனக்கு வந்து செலவாகுது. அதில் என்னால் 20% தான் சேவே பண்ண முடியுது. இதில் இருக்கிற அமௌண்ட் எதுவுமே ஆக்சுவல் அமௌண்ட் கிடையாது. நான் இது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு ஒரு ரஃப் ஃபிகர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம 10%க்கு மேலே சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே யோசிக்கணும். அப்படி 10% கீழே இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எப்படி இன்னும் அடிஷ்னலாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி ஏதாச்சும் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா, செகண்டரி ஜாப் பண்ணலாமா அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமோ தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டோ, எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் மஸ்ட் நீடட். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே எமர்ஜென்சி ஃபண்டு தான். அது ஒரு 6 மந்த் உங்கள் கையில் இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகுதுனாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரிப்புக்கோ, நார்மல் யூஸுக்கு, இன்சூரன்ஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரிப்புக்கோ, சும்மா டெய்லி சாப்பிட்றதுக்கு வெளில போகிறோம் அதுக்கோ, நார்மல் டெய்லி யூசேஜுக்கு, வாண்ட்ஸுக்கு நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கூகுள் ஷீட்டை வந்து யூடியூபாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லையும், இன்ஸ்டாகிராம் இருந்தால் என்னோட பயோலையும் ஆட் பண்ணுறேன். அங்கேருந்து இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ண முடியாது, வியூவில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட்லேருந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னை டேரெக்டாக பிங் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.